பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீதிபதி நந்தினி தேவி 9 குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு அதிரடியான தீர்ப்பு வழங்கினாங்க. உண்மையாவே இது வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான தீர்ப்பு தான். ஆனா இந்த தீர்ப்பு கொடுத்தது ஏதோ திமுக சாதிச்சதா சொல்லி தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. முதல்வர் கூட பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சின்னு சட்டமன்றத்தில் பேசியிருந்தாரு. அதிமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருந்துச்சு, அதனாலதான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததா சொல்ற இவங்களுக்கு இந்த இஷ்யூ நடந்தப்போ அவங்க 9 பேரையும் அரெஸ்ட் பண்ணது அதிமுக ஆட்சி தான் கூடவா தெரியலன்னு அதிமுகவை சேர்ந்தவங்க சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில இப்ப நடக்கிற பாலியல் குற்றங்களோ வன்முறைகளோ அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்கிறதா ஒத்துக்கிற ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அதிமுக ஆட்சி பொல்லாத ஆட்சின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அந்த சம்பவம் நடந்த உடனேயே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி குண்டர் தடுப்புரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு வெளியே வர முடியாம வச்சிருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பொண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனவங்களை இப்ப வரைக்கும் திமுக அரசு அரெஸ்ட் பண்ணாம காப்பாத்திட்டு தான் வருது. மக்களும் யார் சார்னு கேள்வி கேட்டு பார்த்துட்டாங்க. சோசியல் மீடியாலையும் யார் சார் இல்லாத போஸ்டே இல்ல. அவ்வளவு ஏன் சட்டமன்றத்துக்கு வந்தப்போ எதிர்கட்சிகள் தன்னோட சட்டையில யார் சார் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கூட வந்து பார்த்துட்டாங்க. இப்ப வரைக்கும் யார் சார்னு தெரியல. ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் மக்கள் பணத்தையும் அரசாங்க பணத்தையும் கொள்ளையடிச்ச அமைச்சர்களை நீதிமன்ற சிறைக்கு அனுப்புனா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உடனே வெளியே எடுத்து அவங்களுக்கு பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க. இதுல இருந்தே தெரியலையா யார் ஆட்சியில சட்ட ஒழுங்கு கெட்டு இருக்கு, எந்த ஆட்சி பொல்லாத ஆட்சின்னு அதிமுகவை சேர்ந்தவங்க திமுக விமர்சனம் பண்ணி வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க.